தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் சென்னை ராயப்பேட்டையில் நோன்பு துறக்கும் நிகழ்ச்சி கோலாகலம். 2500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களுடன் அமர்ந்து நோன்பு துறந்தார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். ரமலான் நோன்பு துறக்கும் நிகழ்ச்சிக்கு வேட்டி குல்லாவுடன் வந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். பலத்த பாதுகாப்புடன் வந்த விஜயை வரவேற்ற தலைமை காஜிக்கள். இஃப்தார் நோன்பு துறக்கும் நிகழ்ச்சியில் தமிழில் தொழுகை செய்த இஸ்லாமியர்கள். சிறப்பு தொழுகையில் தலைமை காஜி வாசிக்க விஜயும் வாசித்தார். உனக்காகவே நோன்பு நோற்றோம். உன்னுடைய அருளாலேயே நோன்பை திறக்கின்றோம். எங்களுடைய நோன்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக. ரமலான் நோன்பு துறக்கும் நிகழ்ச்சியில் தொழுகையில் ஈடுபட்ட விஜய். குர்ஆன் முன் நின்று தலைமை காஜிக்களுடன் இணைந்து விஜய் தொழுகை. அல்லாஹு அக்பர். سمع الله لمن حمده ربنا ولك الحمد. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. மாமனிதர் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையை பின்பற்றுவோம். இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உரை. மாமனிதர் நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி மனித நேயத்துக்கும் சகோதரத்துவத்தையும் ஃபாலோ பண்ணி இங்க இருக்கிற அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் என்னுடைய இந்த அன்பான அழைப்பை ஏத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் வந்து கலந்துகிட்டதுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நோன்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற இஸ்லாமியர்களுக்கு கமகம விருந்து. சிக்கன் 65, மட்டன் பிரியாணி என சுட சுட விருந்தளித்த தமிழக வெற்றிக் கழகம். தொழுகை முடிந்து வெளியே வந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு மக்கள் உற்சாக வரவேற்பு. தொண்டர்களையும் மக்களையும் பார்த்து கையசைத்து ஹார்ட்டின் சிம்பல் காண்பித்தார். YMCA அரங்கில் விஜயை காண குவிந்த இஸ்லாமியர்களால் கடும் கூட்ட நெரிசல். தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் அரங்கின் கண்ணாடி கதவு நொறுங்கி விழுந்தது. இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் அழைப்பிதழுடன் வந்தும் அனுமதி மறுக்கப்பட்டதாக இஸ்லாமியர்கள் குற்றச்சாட்டு.
பத்திரிகையாளர்களையும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளையும் தரக்குறைவாக பேசியதாக புகார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் கூட்டு நடவடிக்கை குழு அமைப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டம் வரும் 22ஆம் தேதி நடைபெறும். பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் மற்றும் கட்சி தலைவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. பொறியியல் மருத்துவ படிப்புகளை தமிழில் கற்பிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தல். நிதி பகிர்வு பிரச்சனையை திசை திருப்ப அமலாக்கத்துறையை வைத்து மத்திய அரசு நாடகம் நடத்துகிறது. மும்மொழி கொள்கைக்காக பள்ளி குழந்தைகளிடம் கையெழுத்து வாங்குவது தவறு என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. உதயநிதி ஸ்டாலின் நடத்திய நீட் கையெழுத்து இயக்கம் என்னவானது? பாஜகவின் மும்மொழி கொள்கை கையெழுத்து இயக்கத்திற்கு திமுக எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் அண்ணாமலை பதிலடி கேள்வி. மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பள்ளி மாணவர்களை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கினால் நடவடிக்கை. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எச்சரிக்கை. மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்திட்ட முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமார் அதிமுகவிலிருந்து நீக்கம். கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 14 பாம்பன் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். ஆட்சேபம் இல்லாத புறம்போக்கு நிலங்களில் வசிப்போருக்கு பட்டா. விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 2 சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல். ஊரக உள்ளாட்சிகளுக்கு தனி அதிகாரிகள் நியமனம், கனிமங்களை கொண்டுள்ள நிலங்களுக்கு வரி விதிப்பு ஆகிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கினார் ஆளுநர். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வழக்கில் கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிக்காத விவகாரம். ஆளுநரின் செயலாளர் ஆஜராக உச்சநீதிமன்றம் உத்தரவு. திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுடைய மதுபான நிறுவன அலுவலகங்களில் 2வது நாளாக அமலாக்கத்துறை சோதனை. ஜெகத் ரட்சகன் தொடர்புடைய பிற இடங்களிலும் சோதனை என தகவல். தமிழ்நாடு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் 2வது நாளாக இடி சோதனை. 48 மணி நேர சோதனைகளில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல். கோவை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள மதுபான ஆலைகளில் 2வது நாளாக அமலாக்கத்துறை தீவிர சோதனை. புதுக்கோட்டையில் உள்ள கால்ஸ் குழுமத்திற்கு சொந்தமான மது ஆலையிலும் தொடரும் சோதனை. மாவட்ட செயலாளராக தான் இருக்கும்போது மாஃபா பாண்டியராஜனுக்கு சால்வை அணிவித்ததால் நிர்வாகியை கன்னத்தில் அறைந்தேன். தன்னை மீறி விருதுநகரில் ஏதேனும் செய்தால் தொலைத்து விடுவேன் என மாஃபா பாண்டியராஜனுக்கு ராஜேந்திர பாலாஜி மிரட்டல். பாஜகவால் தோற்றோம் என்றவர்கள் தற்போது பாஜக கூட்டணிக்காக தவம் இருக்கின்றனர். அதிமுகவை மறைமுகமாக குறிப்பிட்டு பேசிய அண்ணாமலை.
ஸ்ரீரங்கம் திமுக எம்எல்ஏ பழனியாண்டியை விடுதலை செய்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு ரத்து. கரூர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதுப்பிக்கப்பட்ட கோயம்பேடு அங்காடி வளாகத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னை போரூரில் புதுப்பிக்கப்பட்ட ஈரநிலை பசுமை பூங்காவையும் திறந்து வைத்தார். அமித்ஷாவுக்கு பதில் நடிகர் சந்தான பாரதியின் புகைப்படத்துடன் போஸ்டர் ஒட்டப்பட்ட விவகாரம். திமுகவின் சதிவேலை என அண்ணாமலை குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனின் கூட்டாளி கைது. திருட்டு வழக்கில் ஈடுபட்டதாக பொள்ளாச்சி முரளி என்பவரை கைது செய்து பள்ளிக்கரணை காவல்துறை விசாரணை. சீமான் வீட்டிற்கு சம்மன் அளிக்க வந்த காவல்துறையினரை தாக்கி துப்பாக்கியால் மிரட்டியதாக பதியப்பட்ட வழக்கு. பணியாளர் மற்றும் பாதுகாவலர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் கனல் கண்ணனுக்கு நிபந்தனை முன்ஜாமீன். உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து சாம்சங் ஊழியர்கள் நடத்திய போராட்டம் வாபஸ். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்ட நிலையில் அறிவிப்பு. வருகிற 11ஆம் தேதி நெல்லை, குமரி உள்பட 6 தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் கரூர், பரமத்தி, திருப்பத்தூர் உள்ளிட்ட 4 இடங்களில் சதமடித்த வெயில். தகிக்கும் வெயிலால் தவிக்கும் மக்கள். இரண்டாயிரத்து 25-2026 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா. நிதி பற்றாக்குறை பராமரிப்பு, பெங்களூரு உட்கட்டமைப்பில் கவனம் என அறிவிப்பு. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு இடி அனுப்பிய சம்மன் ரத்து. மூடா வழக்கில் மாநில உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. டயூ டாமனின் தாத்ரா நகர் ஹவேலியில் 2587 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் தொடங்கி வைப்பு. பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். நாடு முழுவதும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த ரயில் நிலையங்களில் புதிய வழிமுறைகள். கண்காணிப்பு கேமராக்கள், போர் அறைகளை உருவாக்க அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உத்தரவு. உளவு பார்க்க பெகாசஸ் மென்பொருளை மத்திய அரசு பயன்படுத்தியதாக மனு. ஏப்ரல் 22ஆம் தேதி உச்சநீதிமன்றம் விசாரணை செய்கிறது. ஏழு ஆண்டுகளுக்கு பின் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல். வேளாண் துறைக்கு 815 கோடி ரூபாய், சுற்றுலாத்துறைக்கு 390 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. துபாயிலிருந்து தங்கம் கடத்தியதாக கைது செய்யப்பட்ட நடிகை ரன்யா ராவ் 3 நாட்கள் காவலில் எடுத்தது வருவாய் புலனாய்வு இயக்குநரகம். ஒருநாள் மாதவிடாய் கால விடுப்பை சம்பளத்துடன் அறிவித்தது லாசன் அண்ட் டூப்ரோ நிறுவனம். 5000 பெண் ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் நடவடிக்கை. ஹரியானா மாநிலம் பஞ்ச்குலா அருகே ஜாக்வார் போர் விமானம் விபத்துக்குள்ளானது. பாராசூட் மூலம் குதித்து விமானி அதிர்ஷ்டவசமாய் உயிர் தப்பினார்.
காசாவுக்குள் மனிதாபிமான உதவிகள் நுழைய இஸ்ரேல் 6ஆம் நாளாக தடை. பட்டினிச் சாவுகள் அதிகரிக்க வாய்ப்பு என ஹமாஸ் அறிவிப்பு. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.